அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற புனிதர் செயின்ட் தியோடோசியஸ் ஆஃப் கப்பதோச்சியா. புனித தியோடோசியஸ். நாம் வாழும் இந்த வாழ்க்கை விண்ணக பிறப்பின் முன்சுவை. இதை உணர்த்துவதே மரணம். நம் மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழும்போது நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக, பிறருக்கு பயனுள்ளதாக, எல்லோரும் விரும்பத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் அதிமுக்கியமாக நினைக்கும் இவ்வுலக பொருட்கள் எதுவும் முக்கியமானது அல்ல. விலை மதிக்க முடியாதது என நினைக்கும் எதுவும் நம் உடன் வரப்போவதும் இல்லை. எனவே எதன் மீதும் ஆர்வமில்லாமல் எல்லாவற்றையும் பிறருக்கு வாரி வழங்கி புதுமைகள் பல செய்து வாழ்ந்தவர்தான் தியோடோசியஸ். இவர் துருக்கி எனப்படும் கப்பதோக்கியாவில் கேரிசியூஸ் என்னும் இடத்தில் 423ஆம் ஆண்டு பிறந்தார். சிறுவயது முதலே ஆபிரகாம் மீது தீராத நேசம் கொண்டிருந்தார். அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளை பின்தொடர்ந்த ஆபிரகாமின் செயல் தியோடோசியஸ் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒருமுறை தியோடோசியஸ் எருசலேமிற்கு திருப்பயணியாக சென்றார். அங்கே புனித சிமியோன் ஸ்டிலிட்ஸ் என்னும் துறவியை சந்தித்தார். பிறவி பயன் அடைந்த ஆனந்தம் கொண்டார். துறவியாக ஆக வேண்டும் என்ற ஆவலோடு பெத்லெஹேமுக்கு அருகில் இருந்த துறவு மடத்திற்கு சென்றார். அங்கே தூய வனத்துறவியான லாஞ்சியூனியூஸ் என்பவரிடம் பயிற்சி பெற்றார். இறைவனின் துணையுடன் இன்முகத்துடனும் பயிற்சியை முடித்த தியோடோசியஸ் எருசலேம் மற்றும் பெத்லெஹேம் திருச்சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தனது ஆட்சிக்குள் இருந்த அனைவரையும் தந்தைக்குரிய பாசத்துடனும் தலைவருக்குரிய கண்டிப்புடனும் அணுகினார். ஆனாலும் அந்த பொறுப்பில் நிறைவு ஏற்படாததால் வனத்துறவியாக வேண்டும் என்று முடிவு செய்து ஜூதா பாலைவனத்திற்கு சென்றார். இந்த ஜூடா பாலைவனம் சாக்கடல் பகுதிக்கு அருகில் இருக்கிறது. தனித்திருந்து இறைமகன் இயேசுவை கண்டு அமைதியாக அவரது அருள் பெற்று வாழ்ந்தார். இவரது புனித வாழ்க்கையின் புகழ் பல மக்களை ஈர்த்து இவரை தேடி வந்தவர்களின் ஆன்மீக தேவையை நிறைவு செய்ய துறவு மடங்களை அமைத்தார். பல்வேறு மொழியினரும் அங்கே இருந்ததால் கட்டளை ஜெபத்தை தங்களது தாய்மொழியில் ஜெபித்து தியானிக்க தனித்தனியாக கோவில்களை அமைத்தார். அதன்படி கிரேக்கர்களுக்கும், அர்மேனியர்களுக்கும், அரபியர்களுக்கும் என்று 3 கோவில்களை கட்டினார். மனம் மாற்ற வேண்டி வருபவர்களுக்காக ஜெபிக்கவும், மனம் மாற்றமும் குணம் மாற்றமும் அடைய மற்றொரு கோவிலும் கட்டினார். மரணத்தை தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக பிணக்குழி ஒன்றை தமது தியானத்தின் மையமாக வைத்து கொண்டார். தமது துறவு மடத்திற்கு அவர் தேர்ந்தெடுத்த விருது வாக்கு, மரணத்தை நினைவில் கொள்ளுங்கள், எப்போதும் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்பதே. தியோடோசியஸ் 5 மருத்துவமனைகளை கட்டினார். நோயாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், வயதின் முதிர்ச்சியால் நினைவு இழந்தவர்கள் அனைவருக்கும் இந்த மருத்துவமனையில் முக்கியத்துவம் கொடுத்து பராமரித்து வந்தார். சகோதர பாசத்துடன் அவர்களுடன் பழகி நோயுற்றவர்களுக்கு அவர்களின் உடல் புண்ணிற்கும் மன காயத்திற்கும் மருந்திட்டார். நோயுற்றவர்களுடன் இயேசு எப்போதும் உணவருந்துகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி கொண்டார். இயேசுவிடம் கற்றுக்கொண்டதற்கிணங்க தன்னை தேடி வரும் ஒவ்வொருவரின் பசியை போக்கினார். பஞ்சத்தினால் நலிந்து போனவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார். இன்னும் அதிகமான உதவிகளை செய்ய இறைவனிடம் ஜெபித்து எண்ணில்லா புதுமைகளை செய்தார். தான் விலை மதிக்க முடியாது என்று நினைத்த அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்தார். தமது இல்லம் கடவுளின் அன்பு இல்லம் என்றும், தன் வாழ்க்கை அருகில் இருப்பவர்களை அன்பு செய்வதற்கு என்றும் வாழ்ந்தார். இறைவன் இதயத்தை தமக்குள் இயங்க வைத்த தியோடோசியஸ் தனது 105வது வயதில் 529ஆம் ஆண்டு இறைவனடிச் சேர்ந்தார். இவரிடம் நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால், நமது அருகில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் நேசித்து வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும். சுயநலத்தோடு அனைத்தையும் தனக்கென்று வைத்து கொண்டு வாழ்ந்து
நம்மையே அழித்துக் கொள்வதை விட நம்மிடம் இருப்பவற்றை கொடுத்து பிறரை வாழ வைப்பதே சிறப்பு என்று தன்னுடைய வாழ்வின் மூலம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். பின்பற்றுவதற்கு முற்படுவோம். இயேசுவின் அருளை பெறுவோம். ஆமேன்.